அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அண்ணன் தான் எங்க 3 பேரையும் வளர்த்துன்னு இருக்குது. சும்மாவா? என்ன எனக்கு ஏதோ பையன் பாக்குறியாமா? நான் போயிட்டா உன்னை யாரு பாத்துப்பா? உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறும். போடா வெளியே. போடா. டேய் வெளியில போடா. டேய் போய் தொலைடா. டேய் போடா. ஏய் சுந்தரி, என் குழந்தைய வச்சு என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டல. நீ மட்டும் உனக்கு ஒரு குடும்பம், உனக்கு ஒரு புள்ள, உனக்கு ஒரு புருஷன் கல்யாணம் மட்டும் சந்தோஷமா வாழ்வ. நான் மட்டும் என் பொண்டாட்டி என் புள்ள எல்லாம் இழந்துட்டு நடு ரோட்ல பிச்சை எடுத்துட்டே தெரியல நினைக்கிறேன் நீ. ஏ சுந்தரி, நீ எப்படி கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்றன்னு நான் பாக்குறேன். நீ டேய் போடா வெளியே. போடா. வாங்க புது மாப்பிள்ள சார். என்ன பாக்குறீங்க? பண்றதெல்லாம் கரெக்டா பிளான் பண்ணிட்டு என் திட்டத்தை கெடுத்துட்டு இப்ப புது மாப்பிள்ளையா வந்து நிக்கிறீங்க. இப்ப சந்தோஷமா? மனசு அப்படியே குளுகுளுன்னு இருக்குல்ல? நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? ஒண்ணுமே தெரியாம அப்பாவி மாதிரி கேக்குற பாத்தியா? இந்த அப்பாவித்தனத்துலதான் பொண்ணுங்க வாங்கிடுறாங்க. ஏய், நீ பேசுறது சரியில்லை. மாஸ்டர்னு இவ்வளவு நாள் மரியாதையா பேசிட்டு இருந்த, அதை கெடுத்துக்காத. அப்படிங்களா சார்? அப்ப நீங்க பண்றது மட்டும் சரியா சார்? தேவையில்லாம பேசாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்கிட்ட வீணா பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. வழிய விடு. விடுறேன். உனக்காக என் பொண்டாட்டியே விடுறேன். வழி விட மாட்டேனா? ஆனா ஒண்ணு மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க முன்னாள் கலெக்டர் சார். என் காதலி உன் பொண்டாட்டி ஆகலாம், ஆனா என் பொண்டாட்டி உனக்கு பொண்டாட்டியா வரவே முடியாது. அப்படி வரவும் நான் விட மாட்டேன். என்ன என்ன எல்லாரும் இழிச்ச வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இங்க பாரு, நானே பல பிரச்சனைல இருக்கேன். உன்கிட்ட எதுவும் பேச தயாரா இல்ல. வீணா பிரச்சனை பண்ணாம மரியாதையா போயிடு. நான் மரியாதையா போறதா? சரி போறேன். ஆனா திரும்ப வருவேன்.